கிளாசனை அவுட்டாக்கும் முன் ரோஹித்திடம் இதை சொன்னேன். 2024 T20 உலகக்கோப்பை வென்றது பற்றி பாண்டியா. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. ICC 2024 T20 உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய கிரிக்கெட் அணி வென்றது. கடந்த ஜூன் மாதம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த தொடரில் ஃபைனலில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்தியா 17 வருடங்கள் கழித்து சாம்பியன் பட்டம் வென்றது. அந்த போட்டியில் 177 ரன்களை துரத்திய தென்னாப்பிரிக்காவுக்கு ஹென்ரிச் கிளாசன் அதிரடியாக விளையாடி இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை கொடுத்தார். குறிப்பாக குல்தீப் வீசிய 16வது ஓவரில் 22 ரன்கள் அடித்த அவர் கிட்டத்தட்ட இந்தியாவின் வெற்றியை பறித்துவிட்டார் என்று சொல்லலாம். ஆனால் அப்போது 17வது ஓவரை வீசிய ஹர்திக் பாண்டியா அவரை அவுட்டாக்கி திருப்பு முனையை உண்டாக்கினார். அப்படியே ஜஸ்பிரித் பும்ரா, அர்ஷ்தீப் சிங் ஆகியோரும் துல்லியமாக பவுலிங் செய்து தென்னாப்பிரிக்காவை மடக்கி பிடித்தனர். கடைசியில் பாண்டியா வீசிய கடைசி ஓவரில் மில்லர் அடித்த சிக்ஸரை தடுத்த சூரியகுமார் அபார கேட்ச் பிடித்து இந்தியாவுக்கு கோப்பையை பெற்றுக் கொடுத்தார். இந்த நிலையில் 2024 IPL தொடரில் தம்மை விமர்சித்த ரசிகர்களால் ஏற்பட்ட பாரத்தை T20 உலகக்கோப்பையை வென்று இறக்கியதாக ஹர்திக் பாண்டியா கூறியுள்ளார். இது பற்றி சமீபத்திய பேட்டியில் அவர் பேசியது பின்வருமாறு: நாங்கள் அணியாக கோப்பையை வென்றோம். ஆனால் என்னை பொறுத்தவரை கோப்பையை வெல்வதற்கு நான் முக்கியமான பங்காற்றியது நம்ப முடியாதது. உண்மையில் அது எனக்கு கனவு நிஜமான தருணமாகும். அந்த தருணத்தில் எனது தோளில் இருந்த ஒரு பெரிய எடை கீழே இறங்கியது. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தேன் அல்லது நிறைய உணர்வுகளை காட்டாமல் இருந்த அந்த தருணத்தில் எழுந்து நின்று சிறப்பாக விளையாடியதற்காக பெருமையடைகிறேன். அந்த பந்துக்கு முன்பாக கிளாசனுக்கு எதிராக கொஞ்சம் ஒயிட் போன்ற பந்தை வீசப்போகிறேன் என்று ரோஹித் சர்மாவிடம் சொன்னேன். ஏனெனில் ஸ்டம்ப் லைனில் நான் வீசுவேன் என்று கிளாசன் எதிர்பார்ப்பார் என்பது எனக்கு தெரியும். அவருடைய கால் கொஞ்சம் லெக் சைட் பகுதியில் இருந்ததால் அவர் என்னை அங்கே அடிப்பார் என்பது எனக்கு தெரியும். அதனால் பந்தை வீச ஓடுவதற்கு முன்பாக நான் ஸ்லோவான பந்தை வீசப்போகிறேன் என்று முடிவெடுத்தேன். அதே சமயம் அதற்கு தகுந்த ஃபீல்டிங்கை நான் அமைக்கவில்லை. எனவே ஒன்று அவரை நான் தந்திரமாக வீழ்த்த வேண்டும் அல்லது கொஞ்சம் முன்னோக்கி வீச வேண்டும். அப்போதுதான் அற்புதமாக விளையாடி கொண்டிருந்த அவரால் அந்த பந்தை கணிக்க முடியாது. அப்படி கிடைத்த அந்த விக்கெட் தான் எங்களுடைய வெற்றிக்கான கதவை திறந்தது என கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.